By the grace of God, we have been studying about the process of enlargement. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த விரிவாக்கம் என்பது எப்படி நடக்கிறது என்பதை குறித்து நாம் சில வாரங்களாகவே படித்துக் கொண்டு வருகிறோம். Number 1, how does God enlarge my territory? முதலாவது எப்படி தேவன் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். Number 2, இரண்டாவது the purpose of enlargement. ஆண்டவராகிய தேவன் எல்லையை விரிவாக்குவதற்குரிய நோக்கம் என்ன? Why does God enlarge us? ஏன் அவர் அதை விரிவாக்கத்தை செய்ய வேண்டும்? Number 3, மூன்றாவதாக prerequisites for enlargement. இந்த விரிவாக்கம் இருக்க வேண்டுமானால் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பதை பார்த்தோம். Prerequisites for enlargement. இந்த நிபந்தனைகள் என்ன? நாம் விரிவாக்கத்துக்கு உட்பட வேண்டுமானால் அங்கே இருக்கக்கூடிய தேவன் வைத்திருக்கிறதான ஒழுங்கு என்ன, எதை குறித்து நாம் பார்த்தோம். What is the prerequisite? When does God enlarge us? ஆண்டவராகிய தேவன் நம்மை விரிவாக்க வேண்டுமானால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்காக தேவன் வைத்திருக்கிற நியமங்கள் என்ன என்று நாம் பார்த்தோம். When does God enlarge us? எப்போது தேவனாகிய கர்த்தர் இந்த விரிவாக்கத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறார்? Number 4, last Sunday we talked about principles of enlargement. கடந்த முறை 4வது வாரத்திலே போன வாரத்திலே நாம் அதை தியானித்த பொழுது அதனுடைய நோக்கங்களை குறித்து, ஆண்டவராகிய தேவன் அதற்குள்ள வைத்திருக்கிற நியமங்களை குறித்து, அதை குறித்து நாம் படித்தோம். Today when I was sitting in the presence of God to prepare the sermon for the old year as we prepare ourselves to launch into the new year. இந்த கடைசி வருஷத்தினுடைய செய்தியாக புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்ன என்று நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது, the Lord spoke to me about the pathways for enlargement. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் என்னோடு பேசின வேளையிலே ஆண்டவருடைய விரிவாக்கத்தினுடைய பாதை என்ன, வழிகள் என்ன, இதை குறித்து கர்த்தர் என்னோடு பேசினார். I'm surely believing that God is preparing us in a specific pathway to enlarge us in our life. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் உண்டாக வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் ஒரு பாதையின் ஊடாக நம்மை நடத்தி தான் அந்த விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. If you read Genesis 26:12, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், the Bible says Isaac sowed in the land and received in the same year 100-fold. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான். 100-fold is blessing prospered. அவனுடைய விருத்தியானது 100 மடங்கு விருத்தியாய் இருந்தது. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. How did this enlargement happen? இப்படிப்பட்ட விரிவாக்கம் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி வந்தது? The Bible says he sowed in the land. அவன் அந்த தேசத்திலே விதையை விதைத்தான் என்று பார்க்கிறோம். In other words, இன்னொரு வார்த்தையிலே he சொன்னால், took the normal, natural, regular process in order to enlarge his life. அவன் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே அந்த விரிவாக்கத்தை கொண்டு வரும்படி இயற்கையாக நடைமுறையிலே என்ன உண்டோ அதை அவன் செயல்படுத்தினான். This is not a big miracle in the world that we see. நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான காரியம் அல்ல இது. Everybody who sows will reap. யாரெல்லாம் விதைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு காரியத்தை அறுக்கிறார்கள். Whatever you sow you will reap. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடையும் செய்கிறீர்கள். But that is not how God sometimes enlarges all of us. ஆனால் நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படியாகவே விரிவாக்கத்தை கொண்டு வருகிறது இல்லை. The Lord began to show to me certain things that are very strange in ways, but still God chooses to enlarge us through those ways. ஆண்டவராகிய தேவன் வித்தியாசமான வழிகளிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளும் இந்த விரிவாக்கத்தை உண்டாக்கும்படி இந்த வழிகளை அவனுக்கு காண்பித்து அவனுடைய வாழ்க்கையின் எல்லைகளை விரிவாக்குகிறார் என்பதை இந்த வசனங்களினூடாக என்னால் படிக்கக்கூடியதாக இருந்தது. For some of you 2016 may not be the normal year you were expecting. 2015 must not have been the normal year you have been expecting.
நீங்கள் 2015வது வருஷம் உங்களில் பலருக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்ததை போல காரியங்கள் அந்த வாழ்க்கையில நடந்திருக்காது. Things were happening so strange in your lives. அந்த வாழ்க்கையில நடந்த காரியங்கள் நீங்கள் எதிர்பாராத வித்தியாசமான காரியங்களா இருந்திருக்கும். But God's word is unfailing. ஆனால் தேவனுடைய வார்த்தை அது ஒரு போதும் கீழே விழாத வார்த்தை. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. There are few things I want to point out from the scriptures, how God is able to enlarge our territory in ways that are so strange to us. வேதத்தில் இருந்து சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து தேவன் எப்படி வித்தியாசமான வழிகளிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை விரிவாக்குகிறார் என்று நான் உங்களுக்கு இந்த வேளையிலே சொல்லி தர இருக்கிறேன். Number 1. முதலாவது, turn with me to Joel 2:25. யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனத்தை பாருங்கள். Joel 2:25. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம். I will restore to you that the years that the locust hath eaten, the cankerworm and the caterpillar and the palmer worm, my great army which I sent among you. 2ஆம் அதிகாரத்துடைய 25ஆம் வசனத்திலே, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. This is very interesting. இந்த வார்த்தை மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. The first strange pathway God uses to enlarge our life is not sometimes the regular sowing and reaping. இந்த ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொடுக்கிறாரே, இது எப்போதும் போல நாம் விதைத்து அறுக்கிற அந்த முறையிலான அந்த வழிமுறையிலான அப்படிப்பட்ட விரிவாக்கம் அல்ல. The first one is, முதலாவது, God enlarges our life through restoring us. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இழந்து போன காரியங்களை மீள கொண்டு வருவதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை பெரிதாக்குகிறார். Through restoration God enlarges our life. நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனவற்றை மீண்டும் கொண்டு வருவதன் மூலமாக நம்முடைய எல்லைகளை தேவன் விரிவாக்குகிறார். The very next verse, if you read the result of restoration, நீங்கள் அதற்கு அடுத்த வசனத்தை பார்ப்பீர்களானால் ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு கொடுத்ததை நீங்கள் படிக்க முடியும். The Bible says, you shall eat in plenty, you shall be satisfied and praise the name of the Lord your God. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். What is it saying there? அங்கே சொல்லப்படுகிறது என்ன? It's very interesting. இதை நீங்கள் படிப்பீர்களானால், in order to have enlargement in your life, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த எல்லைகள் விரிவாக வேண்டுமானால், the Bible says, வேதம் சொல்லுகிறது, God uses restoration to enlarge our territory. உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போனவற்றை மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து உங்களை மீள கட்டி தேவன் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். See, one of the things builders will not desire to do is restoration. பாருங்க, பொதுவாக இந்த கட்டுமான பணியில உள்ள அவர்களை கவனித்து பார்த்தா அந்த பழைய காரியத்தை புதுப்பிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது இல்லை. எல்லாரும் வசனத்தை கவனிங்க, அப்படியே தசை திரும்பிடாதீங்க. வசனத்தை கவனிங்க. பிசாசானவன் நிறைய அப்படி கொண்டு வருவான், பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்காய் வெற்றியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை விட்டு போயிடாதீங்க, இங்க தான் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். Yes Lord. அல்லேலூயா. The Bible says God restores us and enlarges us. ஆண்டவராகிய தேவன் இழந்து போனவைகளை திரும்ப நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை பெரிதாக்குகிறார். Usually people don't like restoration. பொதுவாகவே தங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப கட்டுகிற காரியத்தை பலர் விரும்புறதில்லை. See, it is much more easy to build a new building. ஒரு புதிய கட்டடத்தை கட்டுறதுங்கிறது ரொம்ப லகு. Whether you take the present chapel we are sitting in or the impact building, both of them are very very old buildings. அங்கே நமக்கு கட்டப்பட்ட இந்த சிற்றாலயமும் சரி அல்லது நம்முடைய சபையில் இருக்கிற அந்த இம்பாக்ட் பில்டிங்கையும் பார்த்தா ரெண்டுமே பழைய கட்டடங்கள் தான். It took such a lot of effort
just to restore them and put them in shape. அதை திரும்ப ஒரு சரியான நல்ல கட்டடமா மாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் ஏராளம். See, restoring is usually a painstaking affair. இந்த திரும்ப கட்டுறது என்று சொல்லுவது, இந்த மீள் கட்டுமானம் என்று சொல்லுவது அதிக பிரயாசத்தை நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். Sometimes it can become very problematic. சில வேளைகளில் அது பிரச்சனைக்குரியதாகவும் மாறி போகும். It can become a very expensive affair. இன்னும் சொல்ல போனா செலவு அதிகம் பிடிக்கிற சமாச்சாரமாகவும் இருக்கும். But you know what? The Bible says God takes up that painstaking effort to restore us and enlarge us. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே மீண்டும் கட்டி எழுப்புகிற காரியத்தை செய்கிறார். Hallelujah. 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 Once something has gone wrong, God does not throw it into the dustbin. ஏதோ ஒரு காரியம் தவறாய் முடிந்ததனாலே அதை தூடி குப்பை கூடைக்குள்ளே போடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். Just because something is not functioning, something is repaired, God does not throw it into the dustbin. ஏதோ ஒரு காரியம் சரிவர இயங்காமல் போய் அதனுடைய இயக்கம் தடைபட்டு விட்டதனாலே இனிமேல் இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தூக்கி வீசி விடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். If you look at what God restores, ஆண்டவராகிய தேவன் எதை மீள கட்டி எழுப்பினார் என்று நீங்கள் the Bible பார்ப்பீர்களானால், says what the locust, what the worms, what the caterpillar has eaten, God restores. வேதம் சொல்லுகிறது வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பட்சித்தவற்றை தேவன் திரும்ப கொடுத்தார். When I was meditating on this, இந்த வார்த்தைகளை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது I came to understand எனக்கு ஒரு புரிதல் உண்டானது. the disaster that comes through worms or insects is something what we can call as natural disaster. இந்த புழுக்களினாலும் பூச்சிகளினாலும் இந்த பயிரிலே வரக்கூடிய இந்த அழிவு இயற்கையாக வருகிற அழிவு என்று நாம் சொல்ல முடியும். Years of sowing, years of serving, years of watering, years of protecting, in one night the locust comes and finishes it off. எவ்வளவோ பிரயாசம் எடுத்து காலங்கள் செலவு பண்ணி விதைப்பை செய்து நீர் பாய்ச்சி பயிர் வர பார்த்திருந்து அந்த பயிர் வருகிற வேளையிலே அதை பூச்சிகள் அரித்து போடுகிறது. These kind of disasters come unannounced and they come as a shock for every one of us. இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது, இந்த அழிவுகள் வரும் பொழுது, இந்த அழிவுகள் சொல்லிக்கொண்டு வருவதில்லை, நாம் எதிர்பாராத விதமாக வந்து விடுகிறது. Even some experienced people who face this can be frozen in shock. பெரிய அனுபவஸ்தர்களாய் இருக்கிறவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது அதிர்ந்து போகிறார்கள். Even strong people are shaken by these ravaging disasters. இப்படிப்பட்ட பாரதூரமான விளைவுகள் வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும் பொழுது பலமுள்ள மனிதர்கள் கூட தளர்ந்து போகிறார்கள். Even the wisest people are at loss for words. அறிவுள்ள வார்த்தைகளை பேசக்கூடிய நபர்கள் கூட இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே எந்த வார்த்தையை பேசுவதென்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள். But God says, ஆனால் தேவன் சொல்கிறார், in the year 2015, for some of you it could have been a year of great losses. யாரோ ஒருவருக்கு அல்லது உங்களில் சிலருக்கு 2015வது ஆண்டு பெரிய இழப்பின் வருஷமாய் இருந்திருக்கலாம். Unexpected disasters. நீங்கள் எதிர்பாராத இழப்பு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கலாம். Untimely deaths in the family. உங்களுடைய வாழ்க்கையிலே சில மரணங்கள் அது விபத்தாக அகால மரணங்களாக ஏற்பட்டிருக்கலாம். Some of you may have gone through accidents. ஒருவேளை விபத்துக்களின் பாதையிலே உங்களில் சிலர் போயிருக்கலாம். But I tell you, God has not forgotten us. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் நம்மை மறந்து போகவே இல்லை. Hallelujah. Because the Bible says, I will expand you by restoring what the worms have eaten. வேதம் சொல்லுகிறது, பூச்சிகளும் புழுக்களும் எதை தின்றதோ அதனுடைய விளைவை நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன். Hallelujah. Hallelujah. திரும்ப கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். Hallelujah. திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Hallelujah. Hallelujah. In Jeremiah 18 verse 4, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்திலே, the Lord leads the prophet to go to the potter's house.
அங்கே ஆண்டவராகிய தேவன் இந்த தீர்க்கதரிசியானவனை குயவனுடைய வீட்டுக்கு போகும்படியாக சொல்லுகிறார். And there when Jeremiah is watching the potter making these pots, அந்த எரேமியா தீர்க்கதரிசி அவ்விடத்திலே போன பொழுது அந்த குயவனானவன் அவன் வனைந்து கொண்டிருக்கிறதை இவன் பார்க்கிறான். in verse 4 he says, அங்கே 4வது வசனத்தை பார்ப்பீர்களானால், the vessel that the potter was making of clay was marred or it got cracked in the hand of the potter. குயவன் வனைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவனுடைய கையிலே கெட்டு போயிற்று. What did the potter do? இந்த குயவன் என்ன செய்கிறான்? He did not throw the pot away. அந்த குயவன் அந்த மட்பாண்டத்தை தூக்கி வெளியே வீசிவிடவில்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது, he made it another vessel. அவன் அதை கொண்டு திரும்ப வேற ஒரு பாண்டமாக வனைந்தான். That is what I call restoration. அதுதான் நான் சொல்லுகிறேன், தேவன் நம்மை மீண்டும் கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. No matter what the faults, எந்த விதமான தவறுகள் நேர்ந்திருந்தாலும், no matter what the failures, எப்படிப்பட்டதான தோல்விகள் வந்திருந்தாலும், no matter what the fatal incidents, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எவ்விதமான பாரதூரமான நிகழ்ச்சிகள் நிகழ்ந்திருந்தாலும், God is able to restore what we lost. நாம் எதை இழந்து போனவோ அதை மீண்டும் தருவதற்கு நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். In the end of 2015, 2015வது ஆண்டினுடைய இறுதியிலே, we don't have to be sad. நாம் துக்கமாய் இருக்க வேண்டிய அவசியம் We இல்லை. don't have to have a million questions. Why this happened in my life? ஏன் இந்த வாழ்க்கைக்குள்ளே எப்படி சம்பவித்தது, இந்த சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வர காரணம் என்ன, இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு வேண்டியதில்லை. If God is my protector, how can I crack? தேவனாகிய கர்த்தர் என்னுடைய பாதுகாப்பாய் இருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கையிலே வெடிப்பு எப்படி ஏற்படலாம்? In spite of the cracks, believe the potter in whose hand our life is will never throw us away. He will always restore us into a new vessel. எப்படிப்பட்ட வெடிப்புகள் இருந்தாலும் குயவனாகிய கர்த்தர் அந்த மட்பாண்டத்தை ஆகிய நம்மை தூக்கி வீச போகிறதில்லை. அதை மீண்டும் தமக்கேற்ற வண்ணமாக வடிவமைக்க அவர் வல்லமை உள்ள தேவன். Hallelujah. There's a beautiful story in the book of Ruth. ரூத்தினுடைய புத்தகத்திலே ஒரு அருமையான சம்பவம் இருக்கிறது. In Ruth chapter 4 verse 14 to 17. ரூத் 4ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலிருந்து 17 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், all the women of Bethlehem are greeting Naomi. அந்த நகோமியை அங்கு இருக்கிறவர்கள் எல்லோருமே வாழ்த்துகிறார்கள். They say, blessed be the Lord God which has not left you this day without a kinsman, that his name may be famous in Israel. And verse 15, it's beautiful. It says, and he shall be to you a restorer of your life. ரூத்தினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். தமிழ்ல உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன் என்று போட்டு, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு உன் ஆத்துமாவை மறுபடியும் கட்டுகிறவன். ஆமென். இந்த ஓபேத் யாருன்னு சொன்னா, ஆத்துமாவை என்ன செய்தானா, உடைஞ்சு போன ஆத்துமாவை, நொறுங்கி போன ஆத்துமாவை என்ன செய்வானா, மீண்டும் மறுபடியும் கட்டுகிறவனாய் வருவான். Hallelujah. Hallelujah. In verse 16 the Bible says, Naomi the old lady took the child, laid it in her bosom and became a nurse to it. 16வது வசனத்திலே நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். In verse 17, very beautiful word. 17வது வசனத்தை வாசிப்பீர்களானால் மிக அருமையான ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. All the neighbors of Naomi said, it's not a grandson who is born to Naomi, a son is born to Naomi. அவளுடைய அயல் வீட்டுக்காரிகள் இந்த நகோமிக்கு ஒரு பேரப்பிள்ளை பிறந்திருக்கு என்று சொல்லவில்லை, நகோமிக்கே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது என்று வாழ்த்தினார்கள். Hallelujah. Hallelujah. Look at that woman. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாருங்கள். She lost 3 men in her life. அவளுடைய வாழ்க்கையிலே 3 ஆண்களை அவள் இழந்தாள். 3 men. அவளுடைய வாழ்க்கையில 3 ஆண்கள் இழந்து போட்டாள். Husband and 2 sons. முதலாவது அவனுடைய கணவனை இழந்தாள், அவளுடைய 2 ஆண் மக்களை அவள் இழந்தாள். She says, don't call me Naomi,
call me Mara. அவள் சொன்னால் என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறாள் என்று அழையுங்கள் என்று சொன்னாள். Because God has been bitter with me. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கசப்பை கொண்டு வந்தார் என்று சொன்னார். She looked at her daughter-in-laws and said, there is no more expansion, expectation, no more promise in my life. அவள் தன்னுடைய மருமக்களை பார்த்து, என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் எந்த நன்மை இல்லை, எந்த விதமான எந்த ஒரு நன்மை என் வாழ்க்கையிலிருந்து இனிமேல் உங்களுக்காக வர போகிறது இல்லை என்று சொன்னாள். But you know what? It's so beautiful. The same woman who said, there is no expansion, no hope in my life, God almost made her a mother again by restoring her soul. எந்த பெண் தன்னுடைய வாயை திறந்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் எந்த விரிவாக்கமும் இல்லை, நன்மையும் இல்லை என்று சொன்னாலோ, அந்த மகளுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தேவன் ஒரு குழந்தையை கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். Hallelujah. Hallelujah. At the end of the year, if some of you are with a burdened heart, Lord, why did this happen in my life? Why did you permit this? Why did I come through this? If you're asking questions, God is telling you, you are still in the process of expansion because God is a restorer of lives. ஒருவேளை இந்த 2015வது ஆண்டினுடைய இந்த கடைசி நேரங்களிலே, இந்த ஆண்டிலே ஏனுடைய வாழ்க்கைக்குள்ளே இப்படி காரியங்கள் சம்பவித்தது, இது சம்பவிப்பதற்கு தேவன் எப்படி அனுமதி கொடுத்தார் என்ற கேள்வியோடு நீங்கள் இருப்பீர்களானால், தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், மகனே மகளே, என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குகிற காரியத்திலே நீ இருக்கிறாய். உன்னுடைய எல்லைகளை நிச்சயம் நான் பெரிதாக்குவேன். I will restore your life. நான் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டு கட்டி எழுப்புவேன். Hallelujah. Hallelujah. How does God enlarge my life in strange pathways? ஆண்டவராகிய தேவன் எப்படி வித்தியாசமான வழிகளிலே என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார்? Number one, முதலாவது, restoring the broken pieces of my life. என்னுடைய வாழ்க்கையில் உடைந்து போன பகுதிகள் எல்லாவற்றையும் மீண்டும் சரி பண்ணி தேவனுடைய வாழ்க்கையிலே விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, கழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வீலை போகாத பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வீலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. கரங்களை உயர்த்தி பாடலாமா? குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Hallelujah. Hallelujah. How does God enlarge my life? ஆண்டவராகிய தேவன் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார்? By restoring the broken pieces of my life. என்னுடைய வாழ்க்கையிலே உடைந்து போன பகுதிகளை மீள கட்டுகிறதன் மூலமாக தேவனின் வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொண்டு At வருகிறார். the end of the year, do you have broken heart, broken pieces in your life? 2015வது ஆண்டினுடைய முடிவிலே உங்களுடைய வாழ்க்கை உடைந்து போனது என்று நினைக்கிறீர்களா? God is the restorer and the repairer of our lives. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அதை மீள கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. Number 2, இரண்டாவது, how does God lead us in the pathways of enlargement? நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை உண்டாக்கும்படி தேவன் எப்படிப்பட்ட பாதை வழியாக நம்மை கொண்டு போகிறார்? There is yet another uncommon way of enlargement.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த விரிவாக்கத்தை நடத்துகிறார். Genesis chapter 40 and verse 13. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 40ஆம் அதிகாரத்திலுடைய 14வது வசனம். Genesis 40:13. ஆதியாகமம் 40:13. Yet within 3 days Pharaoh shall lift up thine head and restore thee unto thy place, and thou shalt deliver Pharaoh's cup into his hand, after the former manner when thou was his butler. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துடைய 13வது வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். எனக்கு அதில் ரொம்ப பிடித்த வசனம் என்னன்னா, you shall deliver Pharaoh's cup into his hand after the former manner when you were his butler. முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். I have read these verses so many times, but God began to speak to my heart in the end of the year. எத்தனையோ முறை இந்த வேத வசனத்தை நான் வாசித்திருந்தாலும் இந்த வருஷத்தினுடைய கடைசியிலே ஆண்டவர் இதை வித்தியாசமான முறையிலே என்னை வாசிக்க வைத்தார். The second way God sets a pathway in our life for expansion is by reinstating one's position or purpose in life. இரண்டாவது எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த விரிவாக்கத்தை கொண்டு வருகிறான்னு சொன்னால், இரண்டாவது வழியிலே நாம் எந்த காரியத்தை இழந்திருக்கிறோமோ, எந்த நோக்கத்தை இழந்திருக்கிறோமோ, அந்த நோக்கத்தையும் அந்த காரியத்தையும் திரும்ப நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அதை செய்கிறார். He will reinstate our position. நம்முடைய நிலையை அவர் திரும்ப கொண்டு போய் நிறுத்துவார். எந்த இடத்திலிருந்து இறங்கணுமோ அதே இடத்துக்கு தேவன் கொண்டு போய் நிறுத்த செய்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைகளை விரிவாக்குவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. He will reinstate our position. நாம் எந்த நிலையிலிருந்து விழுந்து போனோமோ அந்த நிலையை திரும்ப நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லையை விரிவாக்குகிறார். See, it is much more easy to stay in a low estate all through your life. உங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு கீழான நிலையில அல்லது ஒரு தாழ்ந்த நிலையிலேயே வாழ்ந்துட்டு போறதுங்கிறது ரொம்ப லகு. But if you have risen up to a position and then if you have to relinquish that position and get down from that position, that is not going to be a very interesting episode. பாருங்க, வாழ்க்கையில நமக்கு ஒரு பதவியில ஒரு உயர்வு கிடைத்து அந்த உயர்ந்த நிலையில இருந்து கொஞ்ச காலத்து பிறகு அந்த உயர்ந்த நிலையிலிருந்து இறங்க வேண்டி வருமானால் அந்த நிலை நமக்கு பிரியமான நிலையா இருக்காது. தமிழ்ல சொல்லுவாங்க, வாழ்ந்து கெட்டவன் என்று சொல்லுவாங்க. வாழ்க்கையில சிலதெல்லாம் ருசிச்சுட்டு அது இப்போ இல்லை அப்படின்னும் போது அந்த ஏக்கமே ஒரு மனுஷனை உடைச்சிரும். The Bible says the butler was serving the Pharaoh his cup by his hand. இந்த பானபாத்திரக்காரனை குறித்து பார்க்கும் பொழுது இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு தன்னுடைய கையாலேயே அந்த பாத்திரத்தில் உள்ள பானத்தை கொடுக்கிறான். That almost defined who he was. அவன் யார் என்று சொல்லுகிற அந்த நிலை இப்பொழுது இல்லை. No, his position defined his personality. அவன் எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறானோ அதுவே அவனுடைய பதவிக்குரிய அந்தஸ்தை காண்பித்தது. It was his position in society. அவனுடைய சமூகத்திலே இந்த நிலைமையினாலே அவனுடைய அந்தஸ்து உயர்ந்திருந்தது. That job would have given him respect to him and his family. அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் அவன் செய்கிற இந்த வேலையின் நிமித்தமாக சமூகத்திலே ஒரு மதிப்பு இருந்தது. That position earned him a certain salary. அவனுக்கு இந்த பதவி இருந்ததனாலே அந்த குடும்பத்திற்கு வர வேண்டிய வருமானம் ஒரு நல்ல வருமானம் வந்தது. The position earned him respect in society. அந்த வருமானத்தின் நிமித்தமாக அந்த பதவி கொடுத்த அந்த சலுகையின் நிமித்தமாக அவன் மதிக்கப்பட்ட ஒருவனாய் இருந்தான். All his life went around that position.
அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் செய்கிற அந்த தொழிலின் நிமித்தமாய் வந்த பதவியை சுற்றியே இருந்தது. But suddenly the king says, "You are no longer my butler. Get out of my palace and put him in prison." திடீரென்று ஒரு நாள் வந்த பொழுது அந்த ராஜாவாகிய பார்வோன் சொன்னான், இனிமேல் நீ என்னுடைய பானபாத்திரக்காரன் அல்ல என்று சொல்லி அவனை பிடித்து சிறைச்சாலையில் போட்டு விட்டான். Imagine the heartache he would have had. அவனுடைய இருதயத்தினுடைய வலி எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் சற்று யோசித்து பாருங்க. But God gave him a dream. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். He did not understand the dream. அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்துடைய அர்த்தத்தை கூட அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. But God brought Joseph alongside him. இங்கே அவனுக்கு பக்கமாக இந்த யோசேப்பு வரும்படி தேவன் செய்தார். And Joseph interprets the dream. இந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை யோசேப்பு அவனுக்கு விவரித்து சொன்னான். And he is able to understand that God will restore him back to the same place, reinstate him to the same position that he lost a few years ago. சில ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த பதவியிலிருந்து அவன் இறக்கப்பட்டானோ, வாழ்க்கையினுடைய எந்த நிலையிலிருந்து அவன் கீழே வந்தானோ, தேவனாகிய கர்த்தர் மீண்டும் அவனுக்கு அந்த பதவியையும் அந்த நிலையையும் திரும்ப கொடுக்க போகிறார் என்று யோசேப்பு அவனுக்கு சொன்னான். Hallelujah. Hallelujah. I can very well say this, no man can do this, only God can do this. நான் தைரியம் கொண்டு சொல்ல முடியும், இதை ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது, கர்த்தர் ஒருவரே அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. In the year 2015, some of you may have lost a position in your life. இந்த 2015வது ஆண்டிலே உங்களில் சிலர் உங்களுடைய நிலையில் இருந்து கீழே வந்திருக்கலாம். Some people would have worked against you and brought you down. உங்களுக்கு விரோதமாக சிலர் செயல்பட்டதன் நிமித்தமாக நீங்கள் வகித்த அந்த பதவியிலிருந்து இறங்க நேர்ந்திருக்கலாம். Some people would have brought in false accusations and thrown you out of the seat. உங்களை குறித்து தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்களுடைய நிலையிலிருந்து பதவியிலிருந்து உங்களை கீழே இறக்கி இருக்கலாம். Don't be alarmed. ஆகவே இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். You believe God will enlarge my territory. நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய எல்லையை பெரிதாக்குகிற ஒரு தேவன் உண்டு. Hallelujah. Because God is the God who will raise up anyone from anywhere. யாரையும் உயர்த்துவதற்கு, எந்த நிலையிலிருந்தும் உயர்த்துவதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவன். Above all, எல்லாவற்றுக்கும் மேலாக, the same place you lost, God is able to bring you back. எந்த இடத்திலிருந்து நீங்கள் விழுந்தீர்களோ, எந்த இடத்திலிருந்து நீங்கள் அகற்றப்பட்டீர்களோ, எந்த ஸ்தானம் உங்களுக்கு இல்லாமல் போயிட்டோ அதை திரும்ப தருவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். God can reinstate you in the very position you lost. நீங்கள் எந்த பதவியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டீர்களோ அந்த பதவியிலே திரும்ப உங்களை கொண்டு போய் வைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். Today my heart was really broken when I read one passage in the Bible. வேதத்திலே ஒரு குறிக்கப்பட்ட பகுதியை நான் இன்று காலையிலே வாசித்த பொழுது என்னுடைய இருதயத்திலே நான் உடைக்கப்பட்டேன். Acts 7:35. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனம். 7:35. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:35. Please follow that verse with me. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது முழு கவனத்தையும் அந்த வார்த்தையிலே வையுங்கள். This Moses whom they refused, saying, who made you a ruler and a judge, the same did God send to be a ruler and a deliverer by the hand of the angel which appeared to him in the bush. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனினாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். எந்த மோசே? எந்த மோசே? உன்னை எங்களுக்கு தலைவனாக்கினவன் யார் என்று எந்த மோசேயை மறுதலித்தார்களோ அதே மோசேயை தேவன் ரட்சகனாய் மாற்றினார். Same Moses. எந்த மோசேயோ அதே மோசே தான். God did not change the candidate. ஆண்டவராகிய தேவன் ஆளை மாத்தவே இல்லை. Why did Moses have to be despised by his people? இந்த மோசே தம்முடைய சொந்த ஜனத்தினாலே ஏன் தள்ளப்பட வேண்டும்?
Why was he refused by his people? அவருடைய ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே ஏன்? In verse 24 and 25, 24 25 வசனங்களிலே the Bible says, Moses saw one of his brothers suffer wrong. He defended him, avenged him, and that was oppressed, and smote the Egyptian. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். He supposed his brethren would have understood how that God by his hand would deliver them, but they understood not. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை. Listen, God is speaking to you. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், கவனியுங்கள். Two things are very important. ரெண்டு காரியங்கள் முக்கியமானது. The reason that there are two important thoughts here, I want to press. இங்கே நான் சொல்ல வேண்டிய ரெண்டு முக்கியமான காரியங்கள் உண்டு. Number one, முதலாவது, the reaction of Moses to injustice. இந்த நியாயமாய் நடக்காத இந்த காரியத்தை கண்டு மோசே செய்த காரியம். Reaction of Moses to injustice. அங்கே நியாயம் இல்லாத ஒரு காரியம் நடந்த பொழுது மோசே எப்படி நடந்து கொண்டான்? The Bible says very clearly that he only interfered to create justice. ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் பார்த்து அவனுக்கு நீதி செய்யும்படி அந்த காரியத்துக்குள்ளே அவன் வருகிறான். He did not premeditate the murder. இவன் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோட அங்க வரவே இல்லை. He was not he was not having a past history of murders. அவன் முன்ன கொலை செய்த அனுபவம் உள்ளவனோ அல்லது அப்படிப்பட்டவனோ அல்லவே அல்ல. He is a respected prince. அவன் ஒரு மதிப்பாக இருக்கக்கூடிய அரச குமாரன். He simply couldn't accept the injustice that was playing right before his eyes. அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு அநீதியான காரியம் நடந்து கொண்டிருப்பதை அவனாலே சகித்துக் கொள்ள முடியவில்லை. When he saw the injustice, he couldn't control himself. இந்த அநியாயம் நடக்கிறதை கண்ட பொழுது அவனாலே தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. He only stood up in love more than anger. அவன் உண்மையாகவே சொல்ல போனால் அவனை நேசித்ததனால கோபம் கொண்டு எழும்பினானே தவிர கோபத்தினால இந்த காரியத்தை அவன் செய்யல. He loved his people. அவன் தன்னுடைய ஜனங்களை நேசித்தான். He wanted his people to prosper. அவருடைய ஜனங்கள் செழித்து வாழ வேண்டும் என்று விரும்பினான். He wanted to do something. அவன் ஏதோ ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனத்துக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்தான். He didn't want to continue watching injustice happening around him. அவனை சுற்றி அநீதியான காரியங்கள் நடந்ததை பார்த்துக்கொண்டு வாழாய் இருக்க அவன் விரும்பவில்லை. He didn't want people he loved to be tormented. அவன் நேசிக்கிற ஜனங்கள் தொடர்ந்து துக்கத்துக்குள்ளும் துன்பத்துக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் இருப்பதை அவனால் சகிக்க முடியவில்லை. Therefore he raised in a reaction. ஆகவே அவன் திடீரென்று எழும்புகிறான். But what followed is very surprising. ஆனால் அதற்கு பின்பாக நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. The second part is the rejection of his involvement. இரண்டாவது, இவன் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றும் கூட அவனை அவர்கள் புறம்பே தள்ளுகிறார்கள். I think Moses was totally disappointed by the way his own people reacted to his involvement. அவன் இந்த காரியத்திலே சம்பந்தப்பட்டதை அவனுடைய சொந்த ஜனங்களே வெறுத்து ஒதுக்கினதை நம்ம பார்க்கிறோம். You must understand that everybody, his brothers and sisters, his brethren, all of them were suffering persecution. அங்கே அவனுடைய சகோதர சகோதரிகள், அவனுடைய சொந்த ஜனங்கள் அடிமை வாழ்விலே உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். They were all crying to God. அவர்கள் தேவனை நோக்கி கதறுகிறார்கள். They were all groaning before God. அவர்கள் தேவனுக்கு முன்பாக கண்ணீரோடு முறுமுறுக்கிறார்கள். But nobody reacted. ஆனால் யாருமே எந்த ஒரு செய்கையுமே செய்யவில்லை. Nobody had the guts to stand up against the wicked Pharaoh. இந்த பார்வோனுடைய அநியாயத்தை எதிர்த்து கேட்கும்படி தைரியம் கொண்டு ஒருவனாகவும் எழும்பி நிற்கவில்லை. Because Pharaoh was full of power. Pharaoh was in a high position. Pharaoh was in a much more higher position. Nobody could stand up against him. இந்த பார்வோன் பெரிய ராஜாவா இருக்கிறான். அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவனிடத்திலே பலபடம் இருக்கிறது. எல்லா விதமான அதிகாரம் அவனுடைய கையிலே குவிந்திருந்ததனாலே அவனை எதிர்த்து நிற்க ஒருவனுக்கும் துணிவும் இருக்கவில்லை. Everybody understood something is happening. Something wrong is happening. எல்லாருக்குமே தெரியும் ஏதோ ஒன்று தவறா நடந்துகிட்டே இருக்கு.
பட் யாருக்கும் துணிச்சல் இல்லை எதிர்த்து பேசுறதுக்கு. எல்லாம் அமைதியாக இருக்காங்க உட்காந்து. என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. வைக்கோல் கொடுக்க மாட்டோன்னா சரி ஐயான்ட்டு போயிட்டு இருக்காங்க. செங்கலை கொடுக்க மாட்டோன்னா சரி ஐயான்னு போயிட்டு இருக்காங்க. அடிக்கிறான், உதைக்கிறான், கொல்றான், அமைதியாக உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுது தப்புன்னு தெரியுது. யாருக்கு என்ன இல்லை? பேசுறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா பெரிய அதிகாரம், அவங்க முன்னாடி நம்ம போய் மோத முடியாது அப்படின்ட்டு எல்லாம் அமைதி இருக்காங்க. But Moses stood up and said, I will stand up for you. இப்பொழுது மோசே எழுந்து உங்களுக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். He is a young man. He put his life in stake and said, I will do something about it. அவன் இளைஞனாய் இருந்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி தியாகமாய் முன்னே வந்து நான் உங்களுக்காக ஏதோ செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். I think when Moses stood up and did something, he thought in his mind, everybody will rejoice at my decision, everybody will receive me, and everybody will rally in support behind me. இந்த மோசே இந்த காரியத்தை செய்ய தொடங்கின பொழுது என்ன நினைத்திருப்பான் என்று சொன்னா, எனக்கு பின்னாடி இந்த ஜனங்கள்லாம் வந்துருவாங்க, இந்த ஜனங்க நிச்சயமா எனக்கு ஆதரவு தருவாங்க, இந்த ஜனங்க ஒன்றாய் சேர்ந்து என்னை உயர்த்துவார்கள் என்று அவன் நினைத்திருக்கிறான். He thought, this is my defining moment. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சரியான தருணம். But it ended in disappointment. ஆனா அவனுடைய வாழ்க்கையில இந்த தருணம் ஏமாற்றத்தின் தருணமாய் முடிந்தது. His effort was not a failure. அவன் எடுத்த முயற்சி தோத்து போகல. ஒரு அடியில கொண்டுட்டான். ஆனா எதுல தான் தோல்வி தெரியுமா? ஜனங்கள் அவனை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. சில வேளை உங்க தனிப்பட்ட முயற்சியை நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அதனுடைய இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு இருந்த நிலையை நீங்க இழந்திருக்கலாம். எந்த ஜனங்களுக்காக நீங்க போராடினீங்களோ, எந்த ஜனங்களை நேசித்தீங்களோ, எந்த ஜனங்களுக்காக நியாயத்துக்காக நின்றீங்களோ, அதே ஜனங்க இன்றைக்கு உங்களை எனக்கு அதிகாரியா, உன்னை எங்களுக்கு அதிகாரியாய் வைத்தவன் யாருன்னு கேட்குறாங்க. நீயே அதை செய்த, நீயே குற்றவாளின்னு குற்றம் சுமத்துறாங்க. He was running alone to the wilderness. அவன் வனாந்தரத்துக்கு தனித்தவனாக ஓடி போனான். Nobody accepted him. யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. Nobody received him. யாரும் அவனை தன்னுடையவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. Nobody said, brother, you are a great leader. அருமையான இளைஞனே, அருமையான கண்பி, நீங்க தான்ப்பா தலைவர் அப்படின்னு யாரும் சொல்லல. Nobody said, you did the right thing, brother. ஓ, நீங்க சரியானதை செய்தீங்க சகோதரன்னு யாரும் சொல்லல. Nobody appreciated him and said, brother, thank God at least one man is standing with a backbone. ஓ, ஒருவனுக்காவது முதுகெலும் இருக்குதே, ஒருவனா நீங்க எழுந்து நின்றீங்களே என்று அவனை பாராட்டுறது கூட யாரும் இல்ல. Nobody said, brother, your boldness is something to be really applauded. உங்களுக்கு இருந்த அந்த துணிவு இருக்கு பாருங்க, இதை எல்லாரும் பாராட்டணுங்க இப்படின்னு யாரும் சொல்லல. ஒருத்தரும் பாராட்டலங்க. எல்லாம் வாயை மூட்டு பேசாம உட்காண்டாங்க. யாருக்காக போராடினா? அவனுக்காக இல்லை, துன்பப்படுறவர்களுக்காக போராடினா அவங்களே கேட்குறாங்க, நீ யார்ப்பா? Who are you? நீ யார்? He ran away to the wilderness. அவன் வனாந்தரத்துக்கு ஓடி போனான். He thought, Lord, I don't want to save this people. ஆண்டவரே, இந்த ஜனங்களை காப்பாற்ற மீட்க நான் ஆள் இல்லை ஆண்டவரே. Everybody is mocking me, everybody is questioning me, everybody is looking down on me, everybody thinks I have done the biggest blunder in my life. I cannot face these people again. ஆண்டவரே, எல்லாரும் என்னை பார்த்து பரிகசிக்கிறாங்க, ஏன் இந்த வேலையை செய்தான்னு பார்க்குறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க, என்ன அந்த ஜனங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்றாங்க. இந்த வேலையை செய்ய தகுதியான ஆள் நான் இல்லை. And you know what decision he took? அவன் என்ன முடிவெடுத்தான் தெரியுமா? He ran from the place of his birth. அவனுடைய பிறப்பினுடைய பிறந்த இடத்திலிருந்து ஓடியே போயிட்டான். I don't want to face these people again. இந்த ஜனத்தை திரும்ப பார்க்க எனக்கு விருப்பமே இல்லை. I don't want to come to this place again. மீண்டும் இந்த இடத்துக்கு வருகிறதுக்கு எனக்கு துளியும் விருப்பம் இல்லை. I want to be somewhere where nobody is watching me. என்ன யாரும் பார்க்காத ஒரு இடத்துல நான் போய் இருக்கத்தான் விரும்புறேன். I don't want to get involved in anybody's problem. யாருடைய பிரச்சனைகளையும் என் தலையை கொடுக்க நான் விரும்பல. I want to mind my own business. நான் உண்டு, என் பிரச்சனை உண்டுன்னு இருக்க போறேன். மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போய் எனக்கு என்ன வந்தது? கெட்ட பேர். எனக்கு வேண்டாம்ப்பா, ராஜ பதவி கூட வேண்டான்னு ஓடிட்டான். I don't want this position. எனக்கு இந்த ஸ்தானம் கூட வேண்டாம். I don't want this place. இந்த இடமும் எனக்கு வேண்டாம். There is no future for me. எனக்கு எந்த எதிர்காலமும் இல்லை. He goes to Midian. அவன் மீதியான் தேசத்துக்கு போறான்.
There he got a new life, அங்க ஒரு புதிய வாழ்க்கை அவனுக்கு கிடைக்குது. new wife, அங்கே ஒரு மனைவி கிடைக்கிறாள். new people, அவனுக்கு புதிய ஆட்கள் அறிமுகமாகிறார்கள். new job. அவனுக்கு புதிய வேலை கிடைக்குது. Somehow life was surviving. He was able to survive in life. அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பிழைப்பு ஓடிட்டு தான் இருக்கு. He did not die. He was surviving. அவன் எந்த இடத்துல மரணம் அடையல, எப்படியோ அவனுடைய வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. But it can never be compared to what he lost. ஆனா அவனுடைய வாழ்க்கையில எதை இழந்து போனானோ அதோடு கூட இதை ஒப்பிட்டே பார்க்க முடியாது. He is no longer in the palace. He is in the wilderness now. அவன் அரண்மனையில் இல்லை, இப்போது அவன் இருக்கிற இடம் வனாந்திரமான பூமி. He is no longer a prince. He is a lowly shepherd. அவன் முன்னே அரசனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டான், இப்போவோ ஆடை மேய்க்கிற மேய்ப்பனாக இருக்கிறான். His purpose, his position, his productivity, everything looks like it is doomed forever. அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே அவனுக்கு இருந்த எதிர்பார்ப்பு, அவனுக்கு இருந்த ஸ்திரத்தன்மை, அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே இல்லாத ஒரு மந்த நிலை இப்பொழுது காணப்படுகிறது. And that is where this verse struck my heart. இந்த இடத்தை வாசிக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளுடைய இருதயத்தை தொட்டது. Now read Acts 7:35 again. இப்பொழுது நீங்க 7ஆம் அதிகாரம் 35வது வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளை படித்து பாருங்க. This Moses. இந்த மோசே. Which Moses? அதே மோசே. இந்த மோசே. சொல்லுங்க, எந்த மோசே இவரு? எந்த மோசே? இந்த மோசேனா எந்த மோசே? கொலை செஞ்ச மோசே, நியாயத்துக்கு நின்ற மோசே, ஜனங்களால் வெறுக்கப்பட்ட மோசே, ஜனங்களால் கைவிடப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட மோசே, ஊரை விட்டு ஓடி வந்த மோசே, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்த மோசே, இந்த மோசே. சொல்லுங்க, என்ன மோசே? இந்த மோசே. சத்தமா சொல்லுங்களேன். இந்த மோசே. பக்கத்துல உங்களுக்கு தட்டி சொல்லுங்க, இந்த மோசே. இந்த மோசே. எல்லாரும் இப்ப தூங்குறவங்களாம் எந்த மோசேன்னு பாக்குறாங்க. இந்த மோசேன்றாரு, எங்க இப்ப பேரை மாத்திட்டாங்க போல இருக்கு. இந்த மோசே. இந்த மோசே. சேம் மோசஸ். அதே மோசேஸ் தாங்க. The Bible says, வேதம் சொல்லுகிறது, the same did God send to be a ruler and a deliverer. இந்த மோசேயை தானே தேவன் தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். சொல்லுங்க, என்னவா அனுப்பினாரு? தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். சத்தமா ஒரு முறை சொல்லுங்களேன். தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவர் யாரா மாறணும்னு நினைச்சாரு? தலைவனாக மீட்பன் தான் நினைச்சான். அவன் நினைச்சான், இந்த பதவி நம்ம வாழ்க்கையில் இனிமேல் வரவே வராது, இழந்தது. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவன் தனியாக வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா அங்கே வந்து சொல்கிறாரு, மோசே மோசே, அதே மோசே நீதான்ப்பா, உன்னைதான் நான் திரும்பவும் தலைவனாகவும் இரட்சகனாகவும் நான் ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல வேணாமா? அல்லேலூயா. நம்முடைய தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுமாங்க? நீங்கள் இழந்து போன இடங்களை இந்த 2015ஆம் ஆண்டில் ஏதாவது இழந்திருந்தீங்கன்னா, ஐயா நான் வந்து 2015ஆம் ஆண்டு நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது, சிலதெல்லாம் நான் இழந்துட்டேன், அந்த இடத்தெல்லாம் நான் இழந்துட்டேன், அந்த ஊழியத்தை நான் இழந்துட்டேன், அந்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன், அந்த பயன்பாட்டை நான் இழந்துட்டேன், அந்த கிருபையை நான் இழந்துட்டேன், அந்த அந்த ஒரு உற்சாகத்தை நான் இழந்துட்டேன் சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மோசே, இந்த கேப்ரியல், அதே கேப்ரியல் தான், நான் உன்னை தலைவனாகவும் இரட்சகனாகவும் ஏற்படுத்துவேன். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு. இந்த வருஷத்தின் முடிவில் நீங்கள் ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் என்னை விரிவாக்க திட்டமிட்டு விட்டார். ஆமென். அர்த்தம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்றை இழந்துட்டீங்களா உங்கள் லைஃப்பில்? ஒரு முக்கியமான அங்கம் உங்கள் லைஃப்பில், அதை இழந்துட்டீங்க. நான் தான் பாஸ்டர் கப்பை தூக்கிட்டு போவேன், நான் தான் ராஜா பக்கத்தில் நிற்பேன், நான் தான் அந்த இரட்சகனாக நின்றேன், நான் தான் அதிபதியாக நின்றேன், நான் தான் தலைவனாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறு, நான் துரத்தப்பட்டு விட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இழந்து போனதை திரும்ப அதே இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வந்து அந்த இடத்தை வேற யாரை வைத்து நிரப்ப மாட்டார்.
மோசே பாவம் தப்பு பண்ணிட்டான், இனி ஆரோனை கூப்பிடலாம். மோசே தப்பு பண்ணிட்டா மிரியாம கூப்பிடலாம். ஆண்டவர் போக மாட்டாரு. அந்த மோசே, அதே மோசே தான். கர்த்தர் திட்டத்தை மாற்றவே இல்லை, கர்த்தர் நோக்கத்தை மாற்றவே இல்லை, கர்த்தர் அழைப்பை மாற்றவே இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் கரங்களை உயர்த்தி பாடுவோம். முன்னறிந்து அழைத்தவர், முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். Hallelujah. ஹல்லேலூயா. The second strange pathway God leads us towards expansion. இந்த இரண்டாவது காரியம், வித்தியாசமான வழிகளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லைகளை விரிவாக்க தேவன் வைத்திருக்கிற இரண்டாவது காரியம், I would say it would be reinstating us in the original purpose. நாம் எந்த நோக்கத்திலே இருந்து விழுந்து போனோமோ, எந்த நிலையிலிருந்து விழுந்து போனோமோ, திரும்ப அதை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொடுப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Finally, number 3. மூன்றாவது இறுதியான காரியத்தை பேசுகிறேன். How does God bring expansion in our life in strange pathways? ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வித்தியாசமான வழிகளிலே எல்லையை விரிவாக்குகிற மூன்றாவது காரியம் என்ன? Exodus chapter 23 and verse 20. யாத்திரையாகமம் 23வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம். Exodus 23:20. யாத்திரையாகமம் 23:20. Behold, I send an angel before thee to keep thee in the way and to bring thee into the place which I have prepared. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். I am sending an angel to bring you into the place which I have already prepared. நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை போய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். The Lord spoke to me. The third strange way that God leads us towards expansion is by reservation, reserving our place. ஆண்டவராகிய தேவன் நமக்கு மூன்றாவது வழியாக இந்த விரிவாக்கத்தை கொண்டு வருவதற்கு வைத்திருக்கிற வித்தியாசமான வழி, நமக்கென்று சில காரியங்களை தனியே நமக்காகவே வைத்து அதை கொண்டு வர போகிறார். ஏற்கனவே முன்பதிவு செய்கிறார், ஏற்கனவே முன் ஆயத்தம் செய்கிறார். நிறைய பேர் ஊருக்கு போற பழக்கம் இருக்கு. Now today I think you can reserve a train ticket
about 3 months in advance, I think. இப்பொழுதெல்லாம் நீங்க ஒரு ட்ரெயின்ல போகணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுடைய டிக்கெட் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கலாம். Am I right? 3 months or more, I don't know. How many months? 4 months. 4 மாதங்கள். 120 days. அப்ப 120 நாளைக்கு முன்னாடியே உங்க பேரெல்லாம் பதிவு பண்ணி வச்சிரலாம். You can be rest assured nobody will catch that seat. உங்களுடைய சீட்ல யாரும் உட்கார மாட்டாங்கன்னு முன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். Even today many people came early and put reservations. இன்னைக்கு கூட பலர் முன்னாடியே வந்து தங்களுடைய இருக்கைகளை பதிவு செய்து கொண்டார்கள். The bag was here, the person was not there. ஆனா பேக் இருந்தது, ஆள் இல்ல, ஆளை காணோம். The towel is there, the person is not there. துண்டு போட்டு இருந்தது, துண்டுக்கு ஆளை காணோம். Reservation. இங்க தங்களுக்கென்று ஆசனத்தை இடுக்கையே பதிவு செய்துறாங்க. சில பேர் வராத ஆட்களை கூட ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. பேக்கை ஒன்றில் வைக்கிறது, பர்ஸை ஒன்று வைக்கிறது, ஒன்றும் துண்டை வைக்கிறது. வர்றாங்க, வர்றாங்க, இங்கே உட்காராதீங்க, வர்றாங்க. அங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார், உங்கள் பக்கத்தில் ஒரு 4 இடம் போட்டு வைக்க, நான் வருவேன். அவங்க வரப்போகிறது 12 மணிக்கு. இவங்க தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு போட்டு வச்சுருவாங்க. சர்ச்சிலையும் சீட்டு போடுறாங்க, பஸ்ஸில் போட்டு, ட்ரெயினில் போட்டு, கடைசியில் எங்கே போட்டாச்சு? சர்ச்சிலையும் சீட்டு போட்டு வச்சிரு. வருவாங்க வருவாங்க அவங்க வீட்டை விட்டே கிளம்பல, அதுக்குள்ள இங்க ரிசர்வேஷன். They are coming. அவங்க வர்றாங்க. You know how God expands our life? ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த விரிவாக்கத்தை எப்படி கொண்டு வருகிறார்? He says, I've already reserved the place for you. உங்களுக்கான இடத்தை நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி விட்டேன். Hallelujah. Hallelujah. When you know that your seat is reserved, you don't have to rush, you don't have to be intimidated, you don't have to be perturbed. உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கான இருக்கையானது ஆயத்தப்படுத்த விட்டது என்று நீங்கள் அறிவீர்களானா நீங்க அவசரப்பட வேண்டியதில்லை, வேக வேகமாக காரியங்களை செய்ய வேண்டியதில்லை, மூச்சிறைக்க ஓடி வர வேண்டியதும் இல்லை. You can be so confident, calm and comforted. நீங்க அமைதியாக உங்களுக்குரிய இடம் உங்களுக்காக காத்திருக்கிற நம்பிக்கையோட கடந்து வரலாம். Have you seen an unreserved compartment? நீங்க இந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளை பார்த்திருக்கீங்களா ட்ரெயின்ல? Have you? போயிருக்கீங்களா? Even before the train is pulling inside the compartment, everybody is throwing the bag, throwing the towel, throwing something. அங்க ட்ரெயின் இப்போ இன்னும் பிளாட்ஃபார்முக்கே வந்திருக்காது. அது வந்துட்டு இருக்கும் போதே அவங்க பேக் எல்லாத்தையும் ஜன்னலுக்குள்ளால அந்த சீட்டு மேல எரிஞ்சிருவாங்க. சில பேர் அப்படியே தொங்கிட்டே வருவாங்க பாருங்க ஜன்னல்ல, யாரையும் விட மாட்டாங்க. ஏன்னா விட்டா போச்சு, அவ்வளோதான், உட்கார முடியாது. ஏன்? முன்பதிவு இல்லை. ஆனால் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே போயிட போகுது சீட்டு? எங்கேயும் போவாது. பொறுமையாக அமர என்ன பண்ணுறது? இடத்துக்கு போகிறது. ஏன்? 60 நாளைக்கு முன்னால் என்ன பண்ணிட்டேன்? புக் பண்ணிட்டேன், ரிசர்வ் பண்ணிட்டேன். இதை பாருங்க, டிக்கெட் என்கிட்ட இருக்கு. ஒன்ஸ் வி வேர் கோயிங் டு ஐ திங்க் பெங்களூர். ஒரு முறை நாங்கள் பெங்களூருக்கு பயணப்பட்டு கொண்டிருந்தோம். ஐ ஹேட் அ ரிசர்வ் டிக்கெட். நான் அங்கே முன்பதிவு செய்யப்பட்டிருந்த டிக்கெட் என் கையில் இருக்கு. ஐ எம் கோயிங் இன் டு த ட்ரெயின். நான் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டேன். ஒன் பர்சன் இஸ் சிட்டிங் தேர் ஆல்ரெடி. அங்கே ஒருத்தர் ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறார். I said, this is my seat. Can I have my seat? நான் சொன்னேன், இந்த சீட் எந்தப்பா, நான் உட்காரலாமான்னு கேட்டேன். He said, this is my seat. அவர் சொன்னார், இல்லப்பா இது ஏன் சீட்டுங்கிறார். I said, no, I think you made a mistake. This is my seat. நான் சொன்னேன், இல்லப்பா ஏதோ தப்பு நடந்துச்சு, இது ஏன் சீட் தான். And I said, no, it's my seat. I'll show you my ticket. அப்போ நான் காமிச்சேன், இந்த பாருப்பா டிக்கெட் இருக்கு, ரிசர்வ் பண்ண டிக்கெட் இருக்குன்னு காமிக்கிறேன். The ticket is saying F23. F23 அந்த நம்பரும் அதில் இருக்கு. He is showing his ticket. His is also F23. அவர் ஒரு டிக்கெட்டை காமிக்கிறார், அதுலயும் F23 தான் இருக்கு. என்னடா இது? ஒரே சீட்டுக்கு 2 பேர் பட்டி புக் பண்ணிட்டாங்களோ? சரி, I said, okay, let's not be confused. Let the ticket collector come. அவன் நான் சொன்னேன், இருக்கட்டும், டிடிஆர் வரட்டும், அப்போ பாப்போம் என்னன்னு. The TTR came. டிடிஆர் வந்தாரு. He was very agitated. அவருக்கு உண்மையா ஒரு மாதிரி கோவமா தான் இருக்காரு. He said, my seat, he wants my seat, please check him. அவர் சொல்றாரு, ஐயா ஏன் சீட் யாது, இவர் வந்து தன் சீட்டுன்னு சொல்றாரு அப்படிங்கிறார். The TTR looked at my ticket. He said, this is your seat. டிடிஆர் என்ன டிக்கெட்டை வாங்கி பார்த்து சொன்னாரு, ஆமா இது உங்க சீட் தான். And that man is showing his ticket. அவர் வந்து அவருடைய டிக்கெட்டை காமிக்கிறாரு. He saw the ticket, he looked at the man. அவர் டிக்கெட்டை பார்த்து அந்த ஆளை பார்த்தாரு.
He saw the ticket, he's looking at the man. திரும்ப டிக்கெட்டை பார்த்து அந்த ஆளை பார்த்தாரு. He said, sorry, you have to get up and I'll talk to you. அவர் சொன்னார், கொஞ்சம் நீங்கள் எழும்புங்க, நான் அவங்க கூட பேசணும்னார். He said, why should I get up? அவர் கேட்டார், ஏன் நான் எழும்பணும்? சொன்னார், அன்பா சொல்கிறேன் சார், இது நீங்கள் போகிற ட்ரெயின் இல்லை சார், இந்த பக்கத்துக்கு பிளாட்ஃபார்மில் இருக்க டிக்கெட், அந்த ட்ரெயினில் ஏறணும் சார், இங்கே வந்து ஏறி இருக்கீங்க அப்படின்னாரு. அவர் முகத்தை நீங்கள் பார்க்கணும். என்கிட்ட எவ்வளோ நேரம் பேசின பேச்சுக்கு அவர் எதுவும் பேசவே முடியல. அமைதியாக பெட்டி படிக்கையோட கிளம்பி போயிட்டார். ஒரு மனுஷனே ஒருவனுக்கு ஒரு இடத்த புக் பண்ண முடியுமானா என் ஆண்டவருடைய ரிசர்வேஷனை யாராவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா சொல்லுங்க. மாற்ற முடியாதுங்க. கர்த்தர் ஏற்கனவே நமக்காய் முன் குறித்து விட்டார். ஆமென். அப்படிதான் நம்மளை விரிவாக்குவார். He has already reserved the place. எனக்கான இடத்தை தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே முன்பதிவு செய்து விட்டார். The Israelites have never seen Canaan. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை இதுவரை பார்த்ததில்லை. Their forefathers have seen. அவருடைய முற்பிதாக்கள் அதை கண்டிருக்கிறார்கள். God said, I am promising you, I will bring you to this land. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன், இந்த இடத்திற்கு உங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். What is a promise? இங்கே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? What is a promise? அந்த வாக்குத்தத்தம் என்ன? இல்ல, வாக்குத்தத்தம்னா என்ன? What is a promise? ஒரு வாக்குத்தத்தம் என்றால் என்ன? நான் ஒரு புது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன், ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். Promise means confirmed ticket. ஒரு ஒரு ரிசர்வ் செய்யப்பட்ட ஒரு டிக்கெட்டை போல, முன்பதிவு செய்யப்பட்ட ஒரு டிக்கெட் தான் அந்த வாக்குத்தத்தம். உறுதி செய்யப்பட்ட, முன்பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டு, அதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் ரிசர்வ் பண்ணிட்டா கேன்சலே பண்ண மாட்டார். கர்த்தர் ரிசர்வ் பண்ணிட்டு பேரை அடிக்க மாட்டார். கர்த்தர் ரிசர்வ் பண்ணிட்டு கர்த்தர் வந்து இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்க மாட்டார். எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென். இந்த வருஷத்தின் முடிவில் பாஸ்டர் நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தாரு. அது நிறைய நிறைவேறவே இல்லை பாஸ்டர். எப்போ நிறைவேறும்? எப்போ நிறைவேறும்? நான் சொல்கிறேன், கர்த்தர் முன் குறித்ததை தம்முடைய குறித்த காலத்தில் செய்வார். சில பேர் 1ஆம் தேதி போக வேண்டிய வண்டிக்கு 31ஆம் தேதி போய் உட்காந்துட்டு இன்னைக்கு தான் நான் போவேன்ட்டு உட்காந்துருக்கீங்க. அதான் தப்பு. கர்த்தர் குறித்த காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். அப்படிதான் உங்களை விரிவாக்குவார். He will give you a reservation. ஆண்டவராகிய தேவன் அந்த முன்பதிவை ஏற்கனவே செய்து உங்க கையில் கொடுத்தார். One verse was really intriguing to me. ஒரு வசனம் எனக்கு மிகவும் பிடித்தது. Genesis 27:36. ஆதியாகமம் 27:36. Esau is defrauded by his brother. இந்த ஏசா தன்னுடைய சகோதரனாலே ஏமாற்றப்படுகிறான். He comes crying to the father. அவன் அழுது கொண்டு தன்னுடைய தகப்பனிடத்திலே வருகிறான். And he looks at the father and says, அவன் தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்கிறான், now has he also taken away my blessing? அவன் இப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான். In the last part he says, have you not reserved a blessing for me? அந்த கடைசி பகுதியிலே அவன் கேட்கிறான், நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா? இங்கிலீஷ்ல ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என்ன பண்ணலையா? ஒரு பிளஸ்ஸிங்கை கூட ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கலாம்ல. வேட்டாட்டு வர்றக்குள்ள எந்த அவன் எடுத்துட்டு ஓட்டானே. அப்பா சொல்றாரு, என்னப்பா பண்றது? உன் ரிசர்வேஷன் அவன் வாங்கிட்டு போயிட்டான், நான் என்ன பண்றது அப்படின்னு அப்பா நிற்கிறாரு. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நமக்கு குறித்ததை கர்த்தர் நமக்கு தான் வைத்திருப்பார். அப்படியே அலறிட்டுலாம் ஓட வேணாம். இன்னொருத்தர் உயர்த்தப்படும் போது பயப்பட வேண்டாம். தைரியமாக இருக்கலாம். கர்த்தர் தாமதித்தாலும் சொன்னதை செய்வார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. I just want to read 2 verses and I'm going to close in prayer. நான் 2 வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். Psalm 68:10. சங்கீதம் 58:10. 68:10. 68:10. O God, you have prepared your goodness for the poor. சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். தேவனே, உம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறீர். Isaiah 64:4.
ஏசாயா 64:4. For since the beginning of the world, men have not heard, nor perceived by the ear, neither hath the eye seen, O God, beside thee, what you have prepared for him that waits for you. ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. 1 Corinthians 2:9. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். As it is written, eye has not seen, nor ear heard, neither have entered into the heart of man the things which God has prepared for them that love him. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. But God has prepared it. தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிவிட்டார். How does God enlarge us? நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தேவன் எப்படி விரிவாக்குகிறார்? I told you 3 things. நான் 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். The first pathway for enlargement is, முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொண்டு வரும்படி வைத்திருக்கிற வழி என்ன? God enlarges us through restoration. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இழந்து போனவைகளை மீள கட்டுகிறதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார். When something is not working, something is broken in your life, don't be afraid. There is a restorer of the broken things, which is our Almighty God. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் சரியாக செயல்படவில்லை அல்லது உடைந்து போய்விட்டது என்றால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அதை மீள கட்டுகிற தேவன் நம்மோடு உண்டு. இந்த 2015ஆம் ஆண்டுல ஏதாவது உங்க வாழ்க்கையில் உடைஞ்சு போச்சா? ஏதாவது இழந்துட்டீங்களா? ஏதாவது நஷ்டப்பட்டு போச்சா? என்னுடைய தேவன் இழந்ததை திரும்பவும் கொடுக்க உண்மை உள்ளவர். யோபு இழந்தான், ஆனால் இழந்ததற்கு பதிலாக 2 மடங்காய் கர்த்தர் கொடுத்தார். He will restore. தேவன் அதை மீண்டும் கொடுத்தார். எந்த நிலையில அது இருந்ததோ அதை விட சீராக ஆண்டவர் இன்னும் உயர்த்தி கொடுப்பார். He will restore. ஆண்டவர் மீண்டும் கொடுப்பார். Number 2, இரண்டாவது, the second pathway for expansion. இரண்டாவது தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வைத்திருக்கிற அந்த விரிவாக்கத்துக்குள்ளே வழி, God will reinstate us in the position from which we were removed. நாம் எந்த நிலையிலிருந்து அகற்றப்பட்டோமோ, எந்த நிலையை நாம் இழந்து போனோமோ அந்த நிலையை மீண்டும் நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தேவன் எல்லையை விரிவாக்குவார். Number 3, மூன்றாவது, God will enlarge us ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொண்டு by வருவார். reserving our place well ahead of the future. ஆண்டவராகிய தேவன் எதிர்காலத்திலே நமக்குடைய ஸ்தானம் என்னவோ அதை ஏற்கனவே நமக்காக முன்பதிவு செய்து நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை விரிவாக்குவார். நம்ம இந்த வருஷத்தின் முடிவில் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஏனென்றால் நான் இழந்திருந்தாலும் அவைகளை திருப்ப கொடுக்கிற தேவன் என்னுடைய தேவன். நான் தாழ்ந்திருந்தாலும் நான் இறங்கின இடத்திலிருந்து திரும்ப என்னை உயர்த்துகிற தேவன் என்னுடைய தேவன். என்னுடைய தேவன் யாருன்னு சொன்னா, நான் காரியங்களை காண முடியாவிட்டாலும் முன்னமே எனக்காய் ஆயத்தம் பண்ணுகிற தேவன் என்னுடைய தேவன். நான் விசுவாசிக்கிற என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணாமல் இருக்கலாம், செவிகள் கேட்காமல் இருக்கலாம், இருதயத்தில் தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. என்னை விரிவாக்கத்திற்கு நேராய் நடத்துகிற ஒரு தேவனுடைய கரம் இன்றைக்கு என்மேல் இறங்கி வருகிறது. இழந்து போனதை திரும்ப தருகிறார், உடைந்து போனதை கட்டுகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய கரம் இருக்கிறபடியால் நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்குள்ளே மகிழுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா.